வானகே தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தரும் அருமை இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் சிந்தையாளும் தூய ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் உங்கள் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக தர்மியான ஓய்வு நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வீட்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் மிகுதியாக உண்டாவதாக. ஆமென். இந்த நாள் குறிப்பாக நம்முடைய திருச்சபையினுடைய மாதர்கள் தங்களுடைய ஆண்டு மாத சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாளை நினைவு கூர்ந்து இந்த நாள் அவர்கள் கொண்டாடி மகிழ்கிறார்கள். அவர்களையும் என்னுடைய சார்பிலும் திருச்சபையின் சார்பிலும் நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி முன்பு வாசியை கேட்ட நற்செய்தி பகுதி. மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் முதல் 8 வரைக்கும் உள்ள வசனங்கள். அதிலே 36, 37, 38 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாயிருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார் என்பதுவே. தலைகளை வணங்குவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடம் அன்று உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே, இறைவா இயேசுவே. நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு போய்விட மனதாயிருக்கிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து கேட்டபோது பேதுருவடிகளார் சொன்னார், யாரிடம் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டே. ஆம் கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே உம்முடைய நித்திய வார்த்தைகளை கேட்கும்படியாய், சிந்திக்கும்படியாய் உம்முடைய திருவீட்டிலே நாங்கள் காத்திருக்கிறோம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகள் போலவும் இருக்கும் என்ற வாக்கை நாங்கள் தீர்க்கனை கொண்டு உரைத்த வாக்கை நாங்கள் நினைக்கிறோம். ஆம் கர்த்தாவே,
நீர் போதிக்கின்றேன், கற்றுத்தருகின்றேன். உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் சரியான விதத்திலே உள்வாங்கிக் கொள்வதற்கான உதவி செய்யும். உங்களுடைய வார்த்தைகள் தான் சமாதானமும் ஆண்டவரே நீதியும் நிறைந்த வாழ்வுக்கு எங்களை பக்குவப்படுத்துகின்றன. கர்த்தாவே, அப்பேற்பட்ட வார்த்தைகளை கொண்டு இந்த நாளினுடைய வார்த்தைகளுக்காய் காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வேண்டும் என்று அடிச்சிருக்கிறோம். எங்களை தாழ்த்தியுடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். சுவாமி, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, சென்னை பட்டணத்திலே உதவும் கரங்கள் என்ற ஒரு அருமையான தொண்டு நிறுவனம் ஒன்று இருக்கிறது. அது இப்போது அதனுடைய கோயம்புத்தூர்லேயும் இருக்கிறது. இந்த சமூக தொண்டு நிறுவனத்தை ஸ்தாபித்தவர் யார் என்று சொன்னால், கர்நாடகாவை சேர்ந்த கொள்ளைகால் பகுதியை சேர்ந்த வித்யாகர் என்பவர் தான் இதை ஆரம்பித்தார். உடைக்கப்பட்ட சிதைக்கப்பட்ட குடும்பம், அதிலே ஒரு பீஸாகத்தான், ஒரு துண்டாகத்தான் வித்யாகர் சென்னைக்கு வருகின்றார். கண்ட இடங்களிலெல்லாம் படுத்து தூங்கி கிடைத்ததை உண்டு நாட்களை நகர்த்துகின்றார். கடைசியாக அவருடைய தொடர்பு கிடைக்க அவருடைய ஆதரவிலே வளர்ந்து மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று சமூக படிப்பை அவர் படிக்கின்றார். சமூகவியல் படிப்பை படிக்கின்றார். சென்னையிலே NSK நகர் என்ற பகுதியிலே ஒரு குடிசையிலே தங்கியிருந்து அந்த மக்களுக்கு அறிவுரை சொல்வதும் கவுன்சிலிங் கொடுப்பதும் தான் அவருடைய வேலையாக இருந்தது. அவரும் ஒரு குடிசையிலே தான் தங்கியிருக்கிறார். இந்த நிலையிலே தான் ஒரு ரிக்ஷாவாலா தியேட்டரில் செகண்ட் ஷோ படத்தில் பார்க்க வந்த ஒரு தாய் தன்னுடைய அருமையான குழந்தைய விட்டு போகிறார். தூக்கி வீசி விட்டு போகிற மாதிரி போகிறாங்க. அதை ஒரு ரிக்ஷாவாலா எடுக்கிறார். கண்டெடுத்து அந்த பிள்ளையை கொண்டு, அவருக்கு வேற யாரையும் தெரியாது, இவர் தான் கொஞ்சம் கரிசனை உள்ளவர், இரக்கம் உள்ளவர் அப்படிங்கிற ஒரே அடிப்படையிலே அவர் கொண்டு இந்த குழந்தையை வித்யாகர்கிட்ட கொடுக்கிறார். குழந்தையும் ஆரோக்கியமான குழந்தையாக இல்லை, ரொம்ப பலவீனமுற்று நலிவுற்று இருக்கிறது. அதை கொண்டு போய் அட்மிட் பண்ணி சிகிச்சை கொடுத்து மீண்டும் பிள்ளை எப்படி பார்ப்பது? ஆனால் நான் தான் வளர்க்கணும் என்ற முடிவோடு அப்படி ஆரம்பிக்கின்றார். அப்படி ஆரம்பித்து தான் உதவும் கரங்கள் என்ற சமூக தொண்டு நிறுவனம். இதன் மூலம் பல ஆயிரம் மக்கள் பயனடைந்திருக்கிறார்கள். குப்பை தொட்டியிலே வீசப்பட்ட பிள்ளைகள், HIV நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள், மனநிலை பாதிக்கப்பட்ட மக்கள், இவர்களுக்கு தாயாக இருந்து தந்தையாக இருந்து அவர் இன்றைக்கும் இந்த சமூக பணியை செய்து வருகிறார். அவர் பேட்டியிலே சொல்லும்போது, ஒரு மனிதனால், நான் ஒரு ஆண்மகன் தான், நான் ஒரு மேல், ஆனால் ஒரு மனிதனால் கருணை உள்ளம் கொண்டவனால் எப்படி இருக்க முடியும்? அவன் ஒரு மேலாக இருந்தாலும் தாயாகவும் இருக்க முடியும், அம்மாவாகவும் இருக்க முடியும் என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த இரக்க சிந்தனை, இந்த மக்கள் மேல் உள்ள ஒரு மனதுருக்கம் இன்றைக்கு மக்களிடத்திலே குறைந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக கிறிஸ்தவ மக்களை நாம் எடுத்துக்கொள்வோம். பலவிதமான கூட்டங்கள், தீர்க்க தரிசன கூட்டங்கள், அந்நிய பாஷை பேசுகின்ற கூட்டங்கள், அப்படி என்று பலவிதமான கூட்டங்கள் எல்லாம் போய் அட்டெண்ட் பண்ணி
தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், அந்நிய பாஷையும் பேசுகிறார்கள், எல்லா பக்தி விருத்திக்குரிய காரியங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் இந்த சக மனிதனை குறித்துள்ள அந்த மனதுருக்கம், சக மனிதனை குறித்துள்ள அந்த இரக்கம், கம்பேஷன் இன்றைக்கு இல்லை. அதுதான் யதார்த்தமான உண்மை. ஒரு காலகட்டத்திலே இருந்த திருச்சபை மக்களுக்காக இருந்தது. ஆனால் அந்த திருச்சபை இன்றைக்கு அந்த மனதுருக்கத்தையும் இரக்கத்தை இழந்து தனக்காக செயல்படுகின்றது. எந்த அளவிற்கு வருமானத்தை பெருக்கணுமோ பெருக்கி, எந்த அளவிற்கு வங்கியிலே சேர்க்கணுமோ சேர்த்து, அந்த வங்கி பேலன்ஸிலே தான் இன்றைக்கு திருச்சபைகள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன. அந்த மக்களை குறித்துள்ள மனதுருக்கம், மக்களை குறித்துள்ள இந்த இரக்கம் இன்றைக்கு குறைந்து வருகிறது. ஆனால் ஒரு சிறந்த மனதுருக்கத்திற்கு, இரக்கத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இயேசுவை தவிர வேறு யாருமே இல்லை. ஒருவேளை மனத இரக்கத்தோடு சமூக சேவை செய்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் இயேசுனுடைய மனதுருக்கம், இரக்கம் முற்றிலும் மாறுபட்டது. சரீர தேவையோடு கூட உடையதும், அதோடு கூட அதற்கு அப்பாற்பட்டதும் ஆன்மீகத்தோடு கூடிய, ஆத்மாவோடு கூடிய ஒரு இரக்க சிந்தனை உடையவராகத்தான் இயேசு கிறிஸ்து இருந்தார். பாருங்கள், 36வது வசனத்தை நாம் மீண்டும் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல, மேய்ப்பனில்லாத ஆடுகள், அவர்களுடைய ஆத்துமாவை சரியான பாதையிலே நடத்துவதற்கு மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் என்ன செய்தார்? மனதுருகினார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துனுடைய இந்த செயல்பாடு, மனிதத்தை குறித்துள்ள செயல்பாடு இங்கே நான் வாசித்து கேட்ட திருமறை பகுதியிலே மத்தேயு 9வது அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து 10வது அதிகாரம் 1 முதல் 9 முடியுள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். அதிலே 3 மிக முக்கியமான காரியங்களை உங்களுக்கு முன்பாக நான் தொட்டு வைத்து இந்த நாளுக்கான இறைச்செய்தியை நான் நிறைவு செய்ய ஆசிக்கின்றேன். முதலாவது, இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற முதல் காரியம் கவனித்தல். தி அப்சர்வேஷன், கவனித்தல் மிக முக்கியமானது. ஆஸ்பத்திரியில் போய் பார்க்கும்போது சில நமக்கு வேண்டப்பட்டவர்களை பார்க்க போகும்போது சொல்லுவார்கள், என்னாச்சு, இப்போது எல்லாம் பரவாயில்ல, அப்சர்வேஷனில் வைத்திருக்கிறார்கள். அப்சர்வேஷன் சொன்னா ஆழ்ந்து கவனம் செலுத்தும் அமைதியின் ஒரு நிலை. என்ன கண்டிஷன், எப்படி என்பதை மேலோட்டமாக பார்க்காமல் ஆழ்ந்து தனி கவனம் செலுத்தி பார்ப்பது. இங்கே அதைத்தான் இயேசுனுடைய இதிலே நாம் பார்க்கிறோம். இயேசுனுடைய பார்வை மேலோட்டமாக இல்லாமல் போராட்டத்தின், மக்களுடைய போராட்டத்தின் யதார்த்தத்தை அவர் பார்க்கிறார், ஆழ்ந்து கவனிக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பல நிலையிலே வருகிறார்கள். ஒன்று, சரீர தேவைகளோடு வருகிறார்கள். அடுத்து, குற்ற உணர்வுள்ளவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கவலையினால் மூழ்கி போய் கிடக்கிறார்கள். நறுங்குண்ட இருதயத்தோடு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசு கிறிஸ்து இதை ஆழ்ந்து கவனித்து ஒரு மனிதன் எப்பேற்பட்ட நிலையிலே இருக்கிறான் என்பதை பார்த்து அதற்கேற்றபடிதான் அவர் செயல்பட்டார். பாருங்கள்,
இன்றைக்கு வாசித்து கேட்ட அதே மத்தேயு 9வது அதிகாரத்திலே தான் நாம் பார்க்கின்ற போது ஒரு திமிர்வாதக்காரனை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கொண்டு வந்து பாருங்கள், இயேசு அவனுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவனை கொண்டு வந்தவருடைய விசுவாசத்தை பார்த்து விட்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து ஒரே காரியத்தை தான் சொல்கிறார். உன்னை நான் குணமாக்குறேன், உனக்கு சுகம் தருகிறேன் அப்படின்றலாம் சொல்லவில்லை. ஒரே காரியத்தை தான் சொல்கிறார். மகனே, திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. அப்போ இயேசுனுடைய பார்வையை பாருங்கள். ஒரு மனிதன் எப்பேற்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு திமிர்வாதத்தோடு ஒரு மனிதனை கொண்டு வருகிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய உள்ளான நிலையின் போராட்டத்தை பார்க்கிறார். அவருக்கு தேவை விடுதலை, சுகம் என்பதை விட அடிப்படை தேவை பாவ மன்னிப்பில் இருந்து விடுதலை. அதை இயேசு கிறிஸ்து கவனித்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படி என்று சொன்னார். அதுக்கெல்லாம் பிறகுதான், அதை குறித்துள்ள கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்ட பிறகுதான் கடைசியாக சொல்கிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படி என்று சொல்கிறார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து கவனிக்கிறவர். தம்முடைய மக்களை, தம்மை நம்பி வாழ்கிற மக்களுடைய வாழ்க்கையின் ஆழங்களை கவனிக்கிறார். எந்த நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறான், என்ன தேவையிலே இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை அவன் என்ன செய்கிறான்? அவர் அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து ஆழ்ந்து கவனிக்கிறார். உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட உள்ளங்களையும் ஆண்டவர் கவனிக்கிறார். எந்த தேவையிலே இருக்கிறார்கள் என்பதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இந்த மாபெரும் உண்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே பாருங்கள், தொய்ந்து போனவர்களுக்காக, சிதறப்பட்டவர்களுக்காக அவர் கரிசனை கொள்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். கவனித்தல் தான் ஞானத்தின் அடித்தளம். அதே போல இந்த கவனிக்கின்ற பண்பு, எந்த அளவிற்கு தொழில் காரியத்தை கவனிக்கிறோமோ, நம்முடைய பாடங்களை கவனிக்கிறோமோ, அதே போல நம்மை சுற்றி வாழ்கிற மக்களையும் நாம் என்ன செய்ய வேண்டும்? கவனிக்க வேண்டும். அந்த கவனிக்கின்ற பண்பு இயேசுவிடத்திலே இருந்தது. அடுத்ததாக பாருங்கள், இயேசுவிடத்தில் வெளிப்பட்ட பண்பு எமோஷன். உணர்வை அவர் வெளிப்படுத்தினார். அந்த மனதுருக்கம் என்கிற வார்த்தை அவருடைய உள்ளான சாதாரணப்பட்ட உணர்வு அல்ல, ஆழ்ந்த உணர்வை, உள்ளத்தோடு உள்ள உணர்வை அது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. மக்களுடைய வலியுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். மக்களுடைய வலியுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சில மிக முக்கியமான இடங்களிலே எல்லாம் அவர் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தினார். மரித்த லாசருடைய வீட்டிற்கு போகிறார் பாருங்கள். அங்கே என்ன செய்கிறார்? அங்கே அற்புதத்தை நிகழ்த்த போகிறார். அவருக்கு தெரியும். தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்தினார். எப்படி? கண்ணீர் விட்டார். இயேசு கண்ணீர் விட்டார். அதே போலதான் லூக்கா நற்செய்தி நூல் 7வது அதிகாரத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற போது நாயின் ஒரு விதவையை குறித்து பார்க்கிறோம். கணவனால் கைவிடப்பட்ட பெண், இப்போது தனக்கு ஆதரவாக இருந்த மகனை இழந்து போன பெண், ஒரு அவல நிலையில இருக்கிற பெண்ணை பார்த்து ஆண்டவர் எமோஷன் ஆகிவிட்டார். சொன்னார், நீ என்ன செய்யாதே, அழாதே, நீ என்ன செய்யாதே, அழாதே அப்படி என்று சொன்னார். அதே போல தன்னிடத்திலே வந்த குஷ்டரோகியை பார்த்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்க உம்மால் முடியும் என்று வந்த குஷ்டரோகியை பார்த்து வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மனதுருகினார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் கவனிக்கிற ஆண்டவர் அல்ல,
நம்முடைய பலவீனங்களையும் நம்முடைய போராட்டங்களையும் நம்முடைய நொறுக்குண்ட நிலையையும் கவனித்து கொண்டு மட்டுமில்லை, நமக்காக ஒரு எமோஷன் ஆகின்ற உணர்வை வெளிப்படுத்துகின்ற, நம்முடைய வலியோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அவர்தான் யார்? அருமை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். அடுத்து மூன்றாவது ஒரு காரியம் பாருங்கள். முதலாவது என்ன சொன்னேன்? தி அப்சர்வேஷன், கவனித்தல். இரண்டாவது என்ன சொன்னேன்? தி எமோஷன், உணர்வை வெளிப்படுத்துகின்ற தன்மை. அடுத்து அவருடைய செயல்பாடை பாருங்கள். தி கால் டு ஆக்ஷன், செயல்பட அழைக்கின்றார். செயல்பட அழைக்கின்றார். இந்த நொறுங்குண்ட சிதைக்கப்பட்ட நிலையிலே, தொய்ந்து போன நிலையிலே, சிதறுண்ட நிலையிலே இருக்கிற மக்களை பார்த்து மனதுருகின ஆண்டவர் அடுத்து செய்த மிக முக்கியமான காரியத்தை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். பார்த்து இயேசு கிறிஸ்து முதலாவது சீடர்களை பார்த்து தான் சொன்னார். என்ன பார்த்து சொன்னார்? நீ அறுப்பு மிகுதி, வேலையாட்களை கொஞ்சம், அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி எஜமானிடத்தில் என்ன செய்யுங்கள்? வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். முதலாவது மனதுருகின ஆண்டவர் செயல்பட அழைக்கிறார். அவரால் செயல்பட முடியும், ஆனால் அப்படி அல்ல, அவர் செயல்பட அழைக்கிறார். பசித்தவனுக்கு ஒரு மீன் துண்டை கொடுப்பதை விட எது சிறந்தது என்று சொன்னால், மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது சிறந்தது. அதை அந்த மெத்தடை தான் இயேசு கிறிஸ்து இங்கே ஃபாலோ பண்ணுகிறார். நான் மட்டும் இருந்து நம்முடைய மக்களுடைய தேவைகளை சந்திப்பதல்ல, நம்முடைய சீடர்களையும் பக்குவப்படுத்தி மற்றவர்களையும் பக்குவப்படுத்தி இந்த உன்னதமான பணிக்கென்று தூண்டவே செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இயேசு அங்கலாய்க்கிறார். எப்பா, எல்லாவற்றுக்கும் ஆட்கள் இருக்கிறார்கள், இந்த பணிக்கென்று என்ன இல்லை, ஆட்கள் இல்லை. ஆகையால் எஜமான் இந்த பணிக்கு ஆட்களை அனுப்பும்படி என்ன செய்யுங்கள்? மன்றாடுங்கள் அப்படி என்று சொல்கிறார். ஆம், கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அதான் சொன்னேன். இன்றைக்கு ஒரு கம்ப்யூட்டர் காலம். இன்றைக்கு யாரை கேட்டாலும் சேலரியை பற்றி பேசும்போது முன்னாடி ஆண்டு சேலரியை பற்றி தான் பேசுவார்கள். மாத சேலரியை பற்றி தான் பேசுவாங்க. மாதம் இவ்வளவு கிடைக்குது அப்படின்ட்டு தான் பேசுவார்கள். இன்றைக்கு என்ன பேசுகிறார்கள்? ஆண்டு, வருடத்துக்கு இத்தனை லட்சம் அல்லது வருடத்துக்கு இத்தனை கோடி, அந்த அக்ரிமெண்ட் தான் இன்றைக்கு வேலை வாய்ப்பு. அதிலும் சம்பாதிக்கிறார்கள். அதிலும் என்ன செய்ய மாட்டேங்குது? போதுமானதாக இல்லை. அதை தாண்டணும். அதை தாண்டி கடல் கடந்து, நாடு கடந்து என்ன செய்கிறார்கள்? ஓடுகிறார்கள், சம்பாதிக்கிறார்கள். ஆனால் உடன்பிறப்புகள் கவனிக்க ஆட்கள் இல்லாமல், பெற்றோரை கவனிக்க ஆட்கள் இல்லாமல் அனாதையாக என்ன செய்து போகிறார்கள்? மறித்து போகிறார்கள். அப்ப சொந்த பெற்றோர் மேலேயே அல்லது சொந்த உடற்பிறப்புகள் மேலேயே, சொந்த பந்தங்களையே கூர்ந்து கவனிப்பதற்கு, அவர்களுக்காக மனதுருகுவதற்கு நேரம் இல்லாத நேரத்திலே, பொழுதிலே மற்றவர்களுக்காக எப்படி மற்றவர்களை எப்படி கவனிக்க முடியும்? மற்றவர்களுக்காக எப்படி மனதுருக முடியும்? அதனாலே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எப்பா, சரியான ஆட்களை அனுப்பும்படிக்கு நீ என்ன செய்வாயாக? மன்றாடுவாயாக. அடுத்து சொல்லுகிறார் 1வது வசனம், 10வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும், சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப தான் மட்டும் அடுத்து விடுதலை பணி, விடுதலையாக்குங்கள். மக்கள் எதில் கட்டப்பட்டு இருக்கிறார்கள்? அசுத்த ஆவிகளினாலும் வியாதிகளினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறார்கள்? கட்டப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை என்ன செய்யுங்கள்? விடுதலையாக்குங்கள். அப்போ பாருங்க, முதலாவது செய்கின்ற காரியம்
அவர் செயல்பட அழைக்கிறார். எப்படி செயல்பட அழைக்கிறார்? முதலாவது ஜெபியுங்கள், அடுத்துதான் என்ன செய்யுங்க? அடுத்து விடுதலை ஆக்குங்கள், விடுதலை ஆக்குங்கள். கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிற, கைவிடப்பட்ட நிலையிலே இருக்கிற, திக்கற்ற நிலையிலே இருக்கிற, ஆதரிக்க யாரும் இல்லாத நிலையிலே இருக்கிற மக்களுக்கு நீங்கள் வாழ்வு கொடுங்கள் என்பதைத்தான் ஆண்டவர் இங்கே மிக தெளிவாக சொல்கிறார். அடுத்து மூன்றாவது எப்படி செயல்பட அழைக்கிறார் என்று சொன்னால் அதான் 7வது வசனம் சொல்லுகிறது, போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். அப்போ பாருங்கள், நீ சமூக பணியோடு நின்று விடாதே, விடுதலை பணியோடு நின்று விடாதே. அவனுக்கு அடிப்படை தேவை என்ன? பரலோக ராஜ்யத்திற்குரிய செய்தி, அந்த ரட்சிப்பின் செய்தி. அதை நீ என்ன செய்வாயாக? பிரசங்கிப்பாயாக. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, மனதுருகின ஆண்டவர் செய்த காரியம், நாயின் ஒரு விதவிக்காக மனதுருகினார், அலாவை என்று சொல்லி மரித்தவன் என்ன செய்தார்? உயிர் வர செய்தார். அதே போல உமக்கு சித்தம் உண்டு, உமக்கு சித்தமானால் என்னை குணமாக்கும் என்ற வந்த குஷ்டரோகியை பார்த்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ குணமாகு அப்படி என்று சொல்லி அவர்களுக்கு என்ன செய்தார்? விடுதலையை கொடுத்தார். அதோடு மட்டுமில்லாமல் அவருடைய மெயின் திட்டமும் தரிசனம் எதுவாக இருந்தது என்று சொன்னால் தேவராஜ்யத்தை குறித்து பிரசங்கிப்பதுதான், போதிப்பதுதான். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களுக்கும் கடவுள் நம்மை அழைக்கின்றார். தூர எங்கு ஓடி போக சொல்லல, இருக்கிற இடத்திலே, வாழ்கின்ற இடங்களிலே, சுற்றி வாழ்கிற மக்களை என்ன செய்வாயாக? கவனிப்பாயாக. அவர்களுக்காக நீ என்ன செய்வாயாக? மனதுருகுவாயாக. அவர்களுக்காக நீ என்ன செய்வாயாக? செயல்படுவாயாக. இதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். அதான் ஆண்டவர் அழகாய் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று என்னை நோக்கி கூப்பிடுகிறவன் அல்ல. அப்ப யார் தான் போவா? யார்? தேவரா சித்தத்தின்படி செய்கிறவன். கடவுளுடைய சித்தமே இதுதான், இந்த மனதுருக்கத்துக்கு பணி. ஆகவே அன்பானவர்களே, கடவுள் நம்மை தம்முடைய இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு ரட்சித்ததற்கான நோக்கம், தனக்காக தன் உயிரையே சிலுவையிலே ஈந்து தன்னுடைய தியாகத்தின் உச்சகட்டமாய், செயல்பாட்டின் உச்சகட்டமாய் மனுமக்களுக்காக என்ன செய்ய முடியுமோ அதை மனுகுலத்திற்காக தன் உயிரையே சிலுவையிலே ஈந்த நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கின்ற காரியம் அதுதான். நாம் என்ன செய்ய வேண்டும்? செயலாற்றுகின்ற மக்களாக காணப்பட வேண்டும். மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற மக்களாக நாம் திகழ வேண்டும். அதைத்தான் கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் உணர்வோம், சிந்திப்போம். ஆண்டவரே, பிறரை கவனிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தந்தருள். பிறருக்காக கரிசனை கொள்ளக்கூடிய ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தார். அதாவது இந்த உன்னதமான பணிக்கு ஆட்களை எழும்பச் செய்ய ஜெபிக்கிறவனாய், விடுதலையாக்கின்ற பணியிலே, நற்செய்தி பணியிலே என்னையும் ஒரு கருவியாக்கும் ஆண்டவரே என்று நம்மை ஒப்படைப்போம். அதுதான் அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, அதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாய் கடந்து போகும். ஆண்டவருக்காக நாம் எதை செய்கிறோமோ அதுதான் நிலைநிற்கும். நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம்மை ஆசீர்வதித்து இவ்விதமான ஒரு வாழ்வுக்கு நேராக நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக்கொள்வதாக. ஆமென்.